தேர்தல் திருவிழா விமரிசையாக தமிழக மக்கள் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆங்காங்கே அவ்வப்போது துயர சம்பவங்கள் நடக்குது. அதில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது பணம், மற்ற கட்சிகள் கொடுத்த பணமோ இனி அந்த கூப்பனோ ஏதோ ஒரு பொண்ணுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லப்போ அதை கேட்க போய் அந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக பேசி அந்த பொண்ணுனுடைய மனசை நோகடித்து அந்த பொண்ணை இந்த உலகத்திலிருந்தே அனுப்பியிருக்காங்க ஒரு சிலர். எதுக்காக அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பொண்ணை யாரோ எதுவோ சொன்னதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டதை ஏனோ என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கனாக்கா பிறப்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மனிதனாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பிறப்புமே நம்ம அவ்வளவு தவம் இருந்து தான் நம்ம இந்த உயிரோட இந்த பூமியில் பிறந்து இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க அதை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உயிரை நம்மளே எடுத்துக்கிறதுங்கிறது மிக பெரிய தவறு. தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தற்கொலை இந்த உலகத்தில் எதுக்குமே பரிகாரம் கிடையாது. அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையட்டும். தமிழக மக்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னாடி வர ஒருத்தங்க பேசுகிறது அவங்களுடைய செயல்முறை அதை பார்த்து உங்களை நீங்கள் வருத்தி உங்களை இந்த உலகத்திலிருந்தே அழிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் யோசிங்க. தற்கொலை எதுக்குமே பரிகாரம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை அந்த பொண்ணுக்கு இருக்குங்கிறது கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பொண்ணை கூட யோசிக்காமல் யாரோ ஒரு வழியில் போகிற ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக அந்த பொண்ணு செஞ்சது. அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு கூட அவங்க யோசிக்காமல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை வாழ வைக்க அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் அவங்க நல்லா யோசிச்சுருந்தாங்கன்னா இந்த தப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். நன்றி.